கூல் பண்ணிப்போம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பட்டர் ஷீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பட்டர் வாங்குவேன். எப்போவுமே காய்ச்சறதுக்கு வெண்ணெய் தான் வாங்குவேன். அதில் அந்த பட்டர் ஷீட் கொடுக்குறா இல்லையா, அதை வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்மளுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்களும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கேக் எடுத்து வெளியில் வச்சாச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் க்ரீம் செய்ய போகிறேன். ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருக்கேன். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் பால், 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இதை இந்த பாலில் நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கலாம் முதல்ல. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு.